ஏம்மா சௌந்தர்யா இந்த திறமையை இவ்வளோ நாள் எங்கம்மா ஒளிச்சு வச்சுருந்த அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு காலங்காத்தால பிக் பாஸ் போட்ட உடனே. உண்மையிலே நம்ம சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் பிஆர் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யுது, இருக்கிறது வந்து வன்மம் கக்கிறது மட்டும்தான் ஒரு பிஸ்னஸாக பண்ணுக்காங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பயங்கர ஹார்ஷாக விமர்சிச்சிருக்கோம். பட் இன்றைக்கி சௌந்தர்யா கக்கின வன்மம் அப்படின்றது வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 24/7 உங்களுக்காக டெய்லி தர்பார் சேனலில் இயர்லியராகவே ஒரு அப்டேட் கொடுக்குறோம். இன்றைக்கி எபிசோடில் இதை எந்த அளவுக்கு விஜய் டிவி வந்து ப்ரொமோட் பண்ண போகுது அப்படின்றதும் தெரியல. 1 hour எபிசோடில் வந்து இந்த பார்ட்டை போட்டால் உண்மையிலே சௌந்தர்யாக்கான ஓட்டிங் அப்படின்றது வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். காலங்காத்திலே எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்க்காக பிக் பாஸ் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாப்ல. பிக் பாஸ் சம்பவம் அப்படின்னு சொல்கிறத விட மக்கள் தான் ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். என்னென்னா ஹாட்ஸ்டாரில் வந்து ஒரு ஃபேன் போல் இந்த மக்கள் ஓட்டிங் போடுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. வீட்டில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி தொகுத்து வழங்கணும் அப்படின்னா அது யார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருக்காங்க. மக்கள் எப்படி தான் அதை திங்க் பண்ணாங்கன்னே தெரில. சௌந்தர்யாவுக்கு அந்த ஆஃபரை கொடுத்துருக்குறாங்க. நல்ல வேலை படிக்கணும் நியூஸ் ரீடர் மாதிரி அப்படின்னோடனே முத்துக்குமரன் கிட்டேயோ மஞ்சரி கிட்டேயோ இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை ஜாக்லின் கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நார்மலாக போயிருக்கும். மக்கள் வந்து உண்மையிலே செம்மையான ரசனை விரும்பிகளாக தான் இருக்காங்க. பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டை விட பிக் பாஸ் கிரியேட்டிவிட்டியோட மக்கள் சூப்பராக யோசிச்சிருக்காங்க. சௌந்தர்யா தான் அந்த இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நியூஸ் ரீடர் மாதிரி படிக்கணும் அப்படின்றத சௌந்தர்யாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சரிம்மா வந்து படிமா அப்படின்னு சொன்ன உடனே தான் நான் சும்மாவே வன்மத்தை கக்குவேன், இப்போ வன்மத்தை கக்கிறதுக்குனே ஒரு சான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு போட்டு பொழந்து கட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி 1 hour எபிசோடில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டை தாக்கும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்க தான் செய்யும். பட் ஓவராலாக கொஞ்சம் நம்ம நியாயமாக பேசணும், நடுநிலையாக பேசணும் அப்படின்னும் போது சௌந்தர்யா தனக்கு கொடுத்த சான்ஸ் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமீப காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரமாகவே சௌந்தர்யா எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல, சும்மா பிஆர் வச்சு ஓட்டுறாங்க. வெறும் அந்த தலைமுடியை கோதி விட்டுறதை வச்சு பொழப்பு ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. இன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் அட்டாக் பண்ணது வந்து முத்துக்குமரன் தான். இன்றைக்கி அநேகமாக முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் பொழந்து கட்ட போகிறாங்க சௌந்தர்யாவை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக சொன்னாங்க, ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து முத்துக்குமரன் தான். அந்த முத்துக்குமரனே சரியாக அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்க சௌந்தர்யான்னு தான் சொல்லணும். ஒரு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் பதிவு வச்சது இல்லாமல் எல்லார் மனசுலையும் அதை வந்து ஃபீட் பண்ணி விட்டார். ஸோ அவர் வந்து கப்பை தூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் நான் தான் வின்னருன்ற மாதிரி எல்லார் மனசுலையும் பதிய வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அது வந்து நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு 2 வாரம் வந்து முத்துக்குமரன்லாம் பேசும்போது எப்பா நீ பேசாதடா போதும்டா சாமி அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் வந்து கருத்து சொல்கிறாருன்ட்டு. பட் அந்த பேச்சையே ஒரு மூலதனமாக்கி நல்லா பேசி அவரோட குணத்திலையும் வந்து அந்த பேச்சை வந்து பிரதிபலிக்க வச்சு முத்துக்குமரன் உண்மையிலே ஒரு டாப் கண்டெண்டர் ஃபார் த கப்பாக இருக்கிறாரு. அது உண்மை தான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எழும்போது முத்துக்குமரனுக்கு கிடைக்கிற அப்ளாஸ் ஆகட்டும், முத்துக்குமரன் சேவ் ஆகிற விதமாகட்டும். இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதி வந்து சேவ் பண்ணுறது வந்து அந்த ஆர்டர் வைஸும் சேவ் பண்ணுறது இல்லை, ரேண்டமாக தான் சேவ் பண்ணுறாரு. பட் ஸ்டில் முத்துக்குமரன் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு வாங்கியிருக்காங்க. அவர் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு பிடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லவன்னு காமிக்கணுன்றது மட்டுமே குறியாக இருக்கிறாரு. மற்றவங்கலாம் அட்லீஸ்ட் காமெடி பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, அழுகுறாங்க, திட்டுறாங்க, என்னவோ பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் நல்லவன்னு காமிக்கிறதுலே குறியாக இருக்கிறாங்க அப்படின்னு அருண் பிரசாத்துக்கு ஒரு குட்டு. எல்லாத்தையும் விட்டுலாம் மக்களே. ஆனால் ஜெஃப்ரிக்கு ஒரு பொழந்தாங்க பாரு சௌந்தர்யா, உண்மையிலே ஹைலைட் ஆஃப் இதுவாக இருந்துச்சு. இன்றைக்கி 1 hour ப்ரோக்ராமில் கண்டிப்பாக மற்ற எல்லாத்தையும் எடிட் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர ஜெஃப்ரிக்கு விழுந்த அடியை வந்து கண்டிப்பாக எடிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஜெஃப்ரியோட முகமே செத்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெஃப்ரி வந்து கோவா கேங்கில் சுற்றின்னு வந்தபோது ரொம்ப க்ளோஸாக இருந்தது சௌந்தர்யா கூட தான். இப்போ வந்து விஜய் சேதுபதி ஒரு ரோஸ்ட்டை போட்ட உடனே வீக்கெண்ட் எபிசோடில் கோவா கேங்லேருந்து மெல்ல அப்படியே வெளில வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் அப்படின்ற பேரில் சுற்றிருக்காரு நம்ம ஜெஃப்ரி. இதில் பியூட்டி என்னென்னா எல்லாருமே விஜய் சேதுபதி விட்ட டோஸுக்கு அப்புறம் என்ன நினச்சாங்கன்னா சௌந்தர்யாவோ ஜாக்லினோ தான் இந்த கோவா கேங்கை விட்டு வெளில போயிடுவாங்கன்ட்டு. பட் நம்ம ஜெஃப்ரி வந்துட்டார். சரி வந்துட்டு போட்டோம், எல்லாருமே கப்படிக்கிறதுக்கு தான் வந்தாங்க, இண்டிவிஜுவல் கேமாக இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெஃப்ரி பண்ணது என்னென்னா அது நாள் வரைக்கும் சௌந்தர்யா கூடயும் ஜாக்லின் கூடயும் நல்லா சுற்றிட்டு இப்போ இந்த கேங்கை விட்டு வெளில வந்துட்டு பழைய கோவா கேங் மேலே இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு குறை தான் வாசிச்சுன்னு இருக்காரு. அந்த கேங் மேலே முன்னாடி இருந்த கேங் மேலே குறை சொல்கிறது அப்படின்றதே ஜனங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒன்று. இப்போ தன்னை நல்லவனாக காமிக்கணும் அப்படின்ட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லின் வந்து ஓவராகவே குறை சொல்லியிருக்காங்க பவித்ரா கிட்டலாம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே எவ்வளோ நாள் எவ்வளோ க்ளோஸாக சௌந்தர்யா கூட இருந்தாரோ அப்படியே இப்போ பவித்ரா கூட க்ளோஸ் ஆக பார்க்குறாரு. அதாவது தன்னுடைய பேர் எங்கேயும் கெட்டக்கூடாது அப்படின்றதுல வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறது தப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்கள குறை சொல்லி இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் அப்படின்னும்போது ஜெஃப்ரிக்கு பயங்கரமாக அடி வாங்கும் அப்படின்றது எந்த டவுட்டும் கிடையாது. சௌந்தர்யா இதை கரெக்டாக கேப்சர் பண்ணி தனக்கே உரிதான பாணியில் வந்து ஜெஃப்ரியை போட்டு
போட்டு வெளுத்து எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட ஃபேஸை பார்க்கணுமே, நீங்கள் கண்டிப்பாக 1 hour எபிசோடில் கேமராவை க்ளோஸ்அப்லேயே காமிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி தேங்க்யூ சௌந்தர்யா அப்படின்ட்டு சௌந்தர்யா பாணியிலே ஜெஃப்ரி தேங்க்ஸ் சொல்ல, அதுக்கு தன்னுடைய பாணியிலே சௌந்தர்யா வந்து ஹர்ஷா ஓகே அப்படின்னு சொல்ல செம்மையாக இருந்துச்சு, பட்டாசாக இருந்துச்சு அந்த சீன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி டோன்ட் மிஸ் த சீன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரெடி விட்டாங்க சௌந்தர்யா. முக்கியமாக ஜாக்லினுக்கு வந்து எல்லோரும் இந்த கண்டஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக கப்பு வாங்குவாங்க, கப்பை தூக்குவாங்கன்னு எல்லாம் நினச்சிருந்தாங்க. ஆனால் இந்த கண்டஸ்டன்ட்டு ஒவ்வொரு இடமா போய்ட்டு இருக்கிற காஃபி கப்பை தான் தூக்கின்னு இருக்காங்க அப்படின்னு போட்டு தனக்கே உரித்தான பாணியில் ஒரு சர்காஸ்டிக்கான ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி விஜய் விஷால் தர்ஷிகா அவங்க லவ் ஸ்டோரி மேலே ஒரு கொட்டு வச்சாங்க, கப்படிப்பாங்கன்னு நினச்சாங்க, ஜாலியாக காமெடி பண்ணியிருந்தாங்க. பட் இப்போல்லாம் தர்ஷிகா கூட மட்டும்தான் சுற்றுறாங்க அப்படின்ற அளவுக்கு டேரெக்டாக ஒரு கொட்டு. ரயானுக்கு வந்து நீ இதே மாதிரி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் வர அப்படின்னு ஒரு கொட்டு, சத்யாவுக்கு ஒரு கொட்டு, நீங்கள் இது வரைக்கும் மிச்சர் தான் சாப்பிட்டு இருக்கீங்கன்ட்டு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி 1 hour எபிசோடில் தயவு செஞ்சு சௌந்தர்யாவோட தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே சௌந்தர்யா பண்ணியிருந்தா இன்றைக்கி முத்துக்குமரனுக்கே ஒரு டஃப் கொடுக்குற கண்டஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் வெறும் பிஆரை மட்டும் நம்பி நம்ம என்ன பண்ணாலும் பிஆர் வந்து நம்மளுக்கு வேலை பார்த்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு சௌந்தர்யா பண்ணதால் அவங்களுக்கு ஈக்குவலாக ஹேட்டர்ஸும் உருவாக்கிட்டாங்க. பட் உண்மையிலே சௌந்தர்யா கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது வந்து இன்றைக்கி எபிசோடில் தான் இருக்குது. டோன்ட் மிஸ் திஸ் எபிசோட். உண்மையிலே ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஏன் தான் பிக் பாஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்த உடனே நீங்கள் பாட்டுக்கு ஹாட் ஸ்டாரை ஆஃப் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் வருத்தம் இருக்காது இந்த எபிசோடில் அப்படின்றது தான் உண்மை. ப்ரோமோவில் என்னென்ன போட்டாலும் அது வந்து வெறும் சப்புன்னு தான் முடியுது. மற்றபடி இன்றைக்கி எபிசோடில் இந்த சௌந்தர்யாவோட பாட்டு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் இன்னொரு அப்டேட்டுடன் நாங்கள் சந்திப்போம். நன்றி.